விவசாயம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய 100% இழப்பீட்டை வழங்க வலியுறுத்தி அக்டோபர் 2 சாலை மறியல் போராட்டம். தமிழ்நாடு காவிரி விவசாய சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் பேட்டி. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் அவசர கூட்டம் தஞ்சை மண்டல தலைவர் துரை பாஸ்கரன் தலைமையில் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேட்டூர் அணை வறண்டதால் 2023-24 சம்பா பாதிப்பிற்கு முழுமையான இழப்பீடு உடன் வழங்க வேண்டும். மத்திய அரசு தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாது. வேளாண் காப்பீடு நிறுவனம் மூலம் மட்டுமே செயல்படுத்திட வேண்டும். தமிழ்நாட்டிற்கு தனி வேளாண் காப்பீடு திட்டத்தை தமிழ்நாடு அரசே நிறைவேற்ற வேண்டும். ராசி மணல் அணை கட்டுமான பணியை உடனடியாக துவங்கிட வேண்டும். விவசாயிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை வேளாண் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர். இக்கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, முன்னணி விவசாயிகள் நிர்வாகிகள் கலந்து கொண்ட அவசர ஆலோசனை கூட்டம் துரை பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காவிரி டெல்டாவில் சென்ற ஆண்டு மேட்டூர் அணை ஆகஸ்ட் 7 மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி செய்து பல்வேறு இடங்கள், கிராமங்கள் முற்றிலும் அழிந்து போயின. மகசூல் இழப்பை ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா சந்தித்திருக்கிறது. சுமார் 12 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி பயிர்கள் முழுமையாக அழிந்து போனன. உரிய இழப்பீடு தருவதற்கு காப்பீட்டு நிறுவனங்கள் முன்வரவில்லை. காப்பீட்டிற்கான இழப்பீடை அறுவடை ஆய்வறிக்கையின் மூலம் இறுதி செய்வதாக கூறி காப்பீட்டு நிறுவனங்கள் தனக்கு சாதகமாக தற்காலிக வேளாண் அலுவலர்களை கொண்டு புள்ளியியல் துறை பார்வையில் நடைபெற்றதாக பதிவு செய்து கொண்டு ஏமாற்றியிருக்கிறார்கள். இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தற்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் இழப்பீடை வழங்கிவிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை போராட்ட களத்திற்கு தள்ளியிருக்கிறது. இந்த காப்பீட்டு நிறுவனங்களை ஒப்பந்தம் செய்வது தமிழ்நாடு அரசுதான். காப்பீட்டு நிறுவனங்கள் பிரீமியத்தை பெற்று செலுத்துகிற மத்திய, மாநில அரசுகள் காப்பீட்டிற்கான இழப்பீடை விவசாயிகளுக்கு இழப்புக்கு ஏற்ப பெற்றுத்தர முன்வருவதில்லை. குறிப்பாக காப்பீட்டு நிறுவனங்கள் இழப்பீடை இறுதி செய்வதற்கு முன்னதாக மகசூல் இழப்பை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழுதான் இறுதி செய்ய வேண்டும். ஆனால் மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுவுக்கு கவனத்திற்கே கொண்டு செல்லாமல் காப்பீட்டு நிறுவனங்களே இன்றைக்கு இழப்பீடை நிர்ணயம் செய்வதால் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் காப்பீட்டு திட்டம் பயனளிக்காமல் ஊழல் முறைகேடுகளால் வருடந்தோறும் 5000 கோடி ரூபாயை விவசாயிகள் பெயரில் காப்பீட்டு நிறுவனங்களான கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்கிறது. இதனை தடுத்து நிறுத்தி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழு மறு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய 100% இழப்பீடை வழங்க வலியுறுத்தி வருகிற அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சங்க வேறுபாடுகளை மறந்து, ஜாதி மத வேறுபாடுகளை மறந்து விவசாயிகள் என்கிற ஒற்றுமையோடு தீவிரமாக போராட்ட களத்தில் பங்கேற்க இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இதற்கு முடிவு காணும் என்று நம்புகிறோம். நம்பிக்கைக்கு பொய்த்து போகுமையானால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு முடக்கும் போராட்டத்தை அடுத்த கட்ட நடத்த இருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம். கார்ப்பரேட்டுகளோடு தமிழ்நாடு அரசு கைகோர்த்து விட்டதோ, கார்ப்பரேட்டுகளோடு கைகோர்த்து உள்நோக்கத்தோடு கூட்டு சேர்ந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறதோ என்கிற அச்சத்தால் இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு எங்களை தள்ளி இருக்கிறது. முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும். இந்த காப்பீட்டுக்கான இழப்பீடை பெற்றுத் தருவதற்கு முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டத்தை அக்டோபர் 2 நடத்த இருக்கிறோம்.